சார் இந்த ப்ராடக்ட் யார் யாரெல்லாம் சார் எடுக்கலாம்? இப்போ வந்து 40க்கு மேல தான் சில பேர் கல்யாணமே பண்றாங்க. ஆமா. ஒரு 50, 60 வயசும் இருந்து குழந்தை இல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் ஐவிஎஃப் இந்த மாரி எல்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடா ட்ரீட்மெண்ட் போயும் கூட வேற வழியே இல்ல. டோனர் தான் நீங்க போகணுங்கிற மாரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த மாரி சூழல்ல உள்ளவங்க நேச்சுரல்ஸ் எடுத்தா பெனிஃபிட் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட தம்பதிகள் நம்ம ப்ராடக்ட் மூலியமா குழந்தை கிடைச்சிருக்கு. ஆண், பெண் 2 பேருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய கமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி நமக்கு ஐபிசில போட்டு லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சேனல்ஸ்ல நம்ம ப்ரொமோஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். உங்கள மாரி இன்டர்வியூ வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த எல்லா வீடியோல கமெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறது 4 வருஷமா நாங்க பயணம் செஞ்சு வந்திருக்கோம். நாங்க ஒரு கடையில மறைச்சு வச்சுலாம் விக்கல. எங்க ப்ராடக்ட் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் விக்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக் தான் எங்களுடைய பிளாட்ஃபார்மே. அப்போ இங்கே விற்கக்கூடிய ஒரு பொருள் நான் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது கஸ்டமர் நீங்கள் என்கிட்ட ஒரு 2022 வாங்கி சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படலை அப்படின்னா, நீங்கள் வந்து பேட் கமெண்ட் எனக்கு போட நான் தடுக்கவே முடியாது. நீங்கள் என்ன திட்டுறீங்க கமெண்ட்டில், என்ன தடுக்க முடியுமா? அதாவது நல்ல கமெண்ட்டை நான் காசு கொடுத்து போட்டேனே வச்சுப்போம், பேட் கமெண்ட் தடுக்க முடியாதுல்ல. அப்போ இந்த 100 சேனல்களையும் என்னோட கண்ட்ரோலில் கிடையாது. அது இப்போ ஐபிசியில் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி 100 சேனல்களுக்கு மேலேயும் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட் மட்டும் தான் வருது. ஒருத்தர் வந்து இவர் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு போடுறாரு. கீழே ஒரு கேரளா பெண் போடுறாங்க, இந்த மாதிரி நான் 13 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, என் புருஷன் வந்து சென்னையில் வேலை செய்கிறாரு. அவங்க அந்த மலையாள கலந்த தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறது இங்கிலீஷில். இந்த மாதிரி அவர் வேலை பார்த்தாரு, இது வாங்கி சாப்பிட்டாரு. இப்போ நான் 2 மாதம் நான் வந்து 5 மந்த் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இத்தனைக்கும் அவர் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மண்டலம் தான் சாப்பிட்ருக்காரு. இதுலேயே எனக்கு வந்து 5 மந்த் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கஸ்டமருக்கு ஒருத்தர் பேட் கமெண்ட் போடுறாரு, ஒரு கஸ்டமர் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணல. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் வந்து இருக்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் ஒன்றும் இல்லைனா எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ராவல் கிடைக்காது. ஒரு மளிகையில் வச்சு விற்றுனா நீங்கள் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டீங்க, நீங்கள் எனக்கு திட்டிங்கன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. நாங்கள் ஆன்லைனில் மட்டும் விற்றுட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 4 இயர்ஸை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் வந்து 13 நாடுகளில் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான், அவங்களும் இன்னும் நம்மளுடைய ஆள்லாம் கிடையாது. வாங்கி சாப்பிட்டவங்க நான் இது டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணலாமான்னு சொல்லி 13 நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போவோம் நம்ம. இத்தனையும் வந்து இந்த ப்ராடக்டோடைய அந்த இயற்கையான உணவுகள் தான் காரணம். நேற்று கூட ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணாரு, 3 வயசு குழந்தைக்கு வந்து சுகர் வந்திருக்கு அப்படின்னாரு. காலையில் ஒரு இன்ஜெக்ஷன், நைட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்களாம். இதெல்லாம் வந்து எவ்வளவு மோசமானது. கடவுள் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நிச்சயமா அதுல பொய்யோ போலியோ இருக்காதுன்னு நம்புறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டுட்டு நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கும், எங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்லயும் பார்த்துருக்கோம். இப்ப ஒரு சமுதாயம் பாத்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ல மட்டுமே அடிக்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாலே இதை பத்தி ஒரு பயமும் ஒரு கவலையும் இருக்கு. ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாமே அவங்க வாலிப வயசுலேயே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. முக்கியமா பாருன்னா இந்த மாஸ்டர்பேஷன் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையானவங்களும் நிறைய பேர் கல்யாண லைஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாம்பத்தியத்திற்கும் கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைய போறவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போகலாமா? அவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ லேட் மேரேஜ் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க, பல பேர் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு 1/2 கிலோ சாப்பாடு அரிசி செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் போட போகிறோம், இவ்வளோ தான் அந்த வீட்டில் செலவாக போகுது. ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டா ஏதோ வந்து என் லைஃப்பில் பாதி செலவு, முக்கால்வாசி செலவு அதுக்கே ஆகிற மாதிரி அந்த கல்யாணத்தை வந்து ஒரு பெரிய செலவாக நினைக்கிறாங்க. ஒரு பெண் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனைவியாக ஒரு பெண் ஒரு 22 வயசு 23 வயசுலேயே உள்ளே வரது இருக்கு, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, பெரிய ஒரு பக்கபலம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். என் வீட்டுக்கு கூட என் மனைவி இருக்காங்க, ஒரு தேடக்கூடிய ஒருத்தங்க இருப்பாங்க, அது ஒரு உறவு, அது நல்ல உறவு. அதை லேட் பண்ணி அது தள்ளி போட்டுறாங்க. இன்னொன்று இந்த கை பழக்கத்தின் காரணமாக வந்து இன்னைக்கு கை பழக்கம் கூடும் சொல்லி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அடிக்கடி சொல்லி கை பழக்கம் பண்ணால் தப்பு இல்லை. இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, கை பழக்கம் பண்ணுங்க, அதிகமாக வேண்டாம். அப்போ கை பழக்கம் இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவங்க நல்ல விரைப்பு தன்மை கிடைக்காது. அவங்க லாங் டைம் வந்து அந்த செக்ஸில் வந்து டைம் எடுத்து பண்ண முடியாது, எரெக்ஷன் இல்லாததுனால. அப்புறம் வந்து அது சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடையாது. என்றைக்கு எவ்வளோ மோசமான இடத்துக்கு திரும்ப நம்ம வந்திருக்கோம். 100% திருமணமான ஆண்கள் மனைவி இருக்கும்போதே அவங்க மாஸ்டர்பேஷன் இன்ட்ரெஸ்ட் சிந்தனைகள் வரும். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நல்ல உறவுகள், நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்காது. அதனால கண்டிப்பாக அந்த மாஸ்டர்பேஷனை விட்டு தான் ஆகணும். நீங்கள் எந்த வயசில் மேரேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கணும், வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சொன்னீங்க சார், இல்லறம்ங்கிறது வந்து 2 பேர் சார்ந்தது. ஆமாம் சார். ஆண்கள் மட்டுமே இதில் வந்து வீக்காக இருக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. பெண்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நேச்சுரல்ஸ் வந்து பெண்களும் எடுக்கலாமா, இல்லை ஆண்களுக்கு மட்டும் தான்? இல்லை சார், பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உமன் வெல்னஸ்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நேமில் இருந்துச்சு, இப்போ உமன் வெல்னஸ்ங்கிற நேமில் இருக்குது. அவங்க பெண்கள் நம்ம கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் ஆனதுலேருந்து 85 வயசு வரைக்கும் எல்லா தரப்பில் உள்ள பெண்களும் சாப்பிடலாம். பெண்கள் என்னென்ன அவங்க பெண்மை பிரச்சனை இருக்கோ, இரகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, சோர்வு, அதே போல் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு வருமோ, அதாவது குழந்தையின்மை பிரச்சனை, நீர் கட்டி இருக்கிறது, அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும்
முச்சந்தல்ல முடி உதிர்றதுலேருந்து அவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட அந்த க்ளோ கிடைக்கிறது ஸ்கின்ல. சில பேர் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் அரிப்புலாம் வரும் இந்த வின்டரில் மாய்ஸ்சரைஸ், அதாவது வந்து ரொம்ப ட்ரை ஆகி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டா அந்த மாதிரி பிரச்சனை கூட அவங்களுக்கு சரியாயிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த டிசைர், ஒரு பெண்ணை தொட்டோட ஒரு உணர்ச்சி வருதுல்ல, அந்த உணர்ச்சியை நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக